நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்ப மாட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்ட ஆண்டவரே, நிரப்பட்ட சுவாமி, நிரப்பட்ட ஆண்டவரே.
இல்லை. அவருடைய கிருபை இல்லாம அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பெருமை பாராட்டுறாங்க, நானு 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 என்னாலதான் ஆச்சு என்னாலதான் ஆச்சுன்னுட்டு. ஆனா அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமே நம்மளால பாராட்ட முடியாது. அவர் பாராட்டணும்னா அவரை தான் பாராட்டணும், நம்மள பாராட்டக்கூடாது. ரொம்ப நாளைக்கு பிறகு பிலிப்பையா வந்திருக்காங்க. அவரு நம்ம அன்போடு கூட வரவேற்கலாம், கரங்களை தட்டி. அவர் கொண்டு வந்திருக்கிற நற்செய்திக்காக நமக்காக ஆண்டவர் இன்னைக்கு அவலியமா பேச போறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம கோடான கோடி நன்றி சொல்லலாம். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, சகோதரியா இருந்து ஆண்கள் செய்யற காட்டிலும் நீங்க ரொம்ப சொன்னேன். ஒருத்தர் ஒரு ஏஞ்சல். என்ன சொன்னேன்? இந்த அம்மா தான் உனக்கு கரெக்டா தெளிவா. ஏஞ்சல்னா என்ன? ஏஞ்சல் ಅಂದ್ರೆ ಏನು? ದೇವ தூதர்கள். எல்லாருக்கும் தமிழ் அர்த்தம் ஆகுதா? அந்த தேவ தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போயிட்டு காவலா நிற்பாரு. என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு தேவ தூதர்களும் போய் ஒவ்வொரு பிள்ளைகிட்ட வாசல்ல நிற்பாரு. இப்ப நீங்க சங்கீதத்துல வாசித்தீங்களே 90ஆம் அதிகாரம் அந்த 10 பாருங்க, நீங்க நடக்கும் போது உன் பாதம் என்னவா கல்லில் இடராதபடி உன்னை காக்கும்படி தேவ தூதர்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தேவ தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவங்க உள்ளத்துல கபடமே இருக்காங்க, அவங்க கோபப்பட மாட்டாங்க, அவங்க வஞ்சிக்க மாட்டாங்க. அந்த சாதம் தான் நமக்கு வரணும். யாருக்கு வரணும்? இவங்க 2 பேரும் பார்த்தா மாற்றால் மரியாதை போல இருக்கிறாங்க. மாற்றால் மரியாதை யாரு? அக்கா தங்கச்சி. இப்ப பாருங்க, இவங்க 2 பேரும் பார்த்தா அக்காவும் தங்கச்சி போல இருக்காங்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஒரு கிருபை. ரெண்டாவது நான் இப்போ ஒரு வேதத்துக்கு கடந்து போக ஆசைப்படுறேன். இந்த சபைக்கு ஒரு குத்து விளக்கா கர்த்தருக்கு உங்களை காண செய்தார். ಈ ಸಭೆಗೆ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನ உங்களை உருவாக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ದೊಡ್ಡವರಾಗಿ ಮಾಡೋದಿಗೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ரொம்ப நாள் ஆச்சு, ತುಂಬಾ ದಿವಸ ಆಯ್ತು. அம்மா கூப்பிட்டுனாங்கறாங்க, அம்மா ಕರೀತಾನೆ ಇದ್ದಾರೆ. ஆனா உன்னை சொல்ற நான் பெருகி சொல்ல, ಆದ್ರೆ ನಿಜ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೆಮ್ಮೆಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் கொஞ்சம் ஊழியத்துல ஓடி இருக்கிறேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಸೇವೆಯಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த பக்கம் சென்னைக்கு போயிடுறேன், இந்த பக்கம் அங்க போயிடுறேனா, ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಓಡ್ತಾ ಇರ್ತೀನಾ, அதெல்லாம் இங்க வரதுக்கு டைம். ಅದರಿಂದ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ, மன்னிச்சிடுங்க. ಸಮಿಸ್ರಿ. இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன். ಇವತ್ತು ಕೂಡ ನಾನು ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿತ್ತು. அங்க பாஸ்டருக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ಆ ಪಾಸ್ಟರ್ಗೆ ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದೆ, ஐயா கடைசி காலத்துல இருக்கிறோம், ಅಯ್ಯ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, இந்த வருஷம் முடிவுல இருக்கிறோம், ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ. இப்போ என் சபை பிள்ளைகளை சீர்படுத்தலனா, ಇವಾಗ ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಸರಿಪಡಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜನರಿಗೆ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா. ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡಬೇಕಯ್ಯ. ಜನರಿಗೆ நான் கஷ்டப்பட்டுடுவேன், ಜನಗಳಿಗೆ ನಾನು ಕಷ್ಟಪಡ್ತೀನಿ. எதுக்கு தான் சொல்லிட்டேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೇಳಿದ್ದು, அடுத்த வாரம் 3 நாள் ப்ரோகிராம் எனக்கு ரெடி பண்ணிட்டேன். ಬರೋ ವಾರ 3 ದಿವಸ ನನಗೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನ ರೆಡಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ப்ரோகிராம் எதுன்னு சொன்னா, ಆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, சரி சபையோட பிறந்த புத்தாண்டு நாள். ಆ ಸಭೆ ಯಾವತ್ತು ತೆಗೆದ್ರೋ ಅದ ಆ ಒಂದು ದಿವಸ ಅದು. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு 3 நாள். ಅದಕ್ಕೆ 3 ದಿವಸ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ನನಗೆ ಏನಂತ ಹೇಳೋದಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಭಿಮಾನ ತಾಯಿಯ பார்க்கறப்போ, ಪ್ರೀತಿಯ ತಾಯಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ಮೊದಲು ಬಂದ ಒಂದು ಪ್ರಸನ್ನ இப்போ ಒಂದು ತಾಯಿ ಮೇಲೆ ಇಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಇಂದ ಪ್ರಸನ್ನ ಇವಾಗ ತಾಯಿ ಮೇಲೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் அறிவார். ಆ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. அந்த மாதிரி சொல்லல, ಅವರು ನನಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಾನು சொல்ற ஒரு வார்த்தை, ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಳೋ ಒಂದು ಮಾತು,
காசு பணம் பெருசல்ல, ದುಡ್ಡು ದುಡ್ಡು ಹಣ ದೊಡ್ಡದಿಲ್ಲ. இப்ப பாப்பா ஒரு அழகான பாடல், ಈಗ ಒಂದ್ ಮಗು ಒಂದು ಅಂದವಾದ ಒಂದು ಹಾಡು ಹೇಳಿದ್ಲು, நான் இல்லை ನಾನಿಲ್ಲ, என் வெள்ளம் இல்லை, ನನ್ನ ಬಲ ಇಲ್ಲ, நான் இல்லை என் பணம் இல்லை, ನಾನಿಲ್ಲ, ನನ್ನ ದುಡ್ಡು ಇಲ್ಲ, ஊழியத்துக்கு பணம் எல்லாம் பெருசு இல்ல, ಸೇವೆಗೆ ದುಡ್ಡೆಲ್ಲ ದೊಡ್ಡದಿಲ್ಲ. ஆண்டவர் ஆத்துமா தான் ஆண்டவர். இன்னைக்கு ஏன் ஆலயம் நாளுக்கு நாள் குறையா இருக்குது? ಈ ಒಂದು ಆಲಯ ಯಾಕೆ ಒಂದೊಂದು ದಿವಸಕ್ಕೂ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ? ஏன் குறையா இருக்குது? ಯಾಕೆ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ? இப்ப வந்து பாருங்க, ಇವಾಗ ಬಂದ್ ನೋಡಿ, சபையில ஜனங்கள் நம்பிருக்கிறாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಜನಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க கடைசி கால பிரவேசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ನಾವು ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. இந்த கொலை காலத்துல ಈ ಒಂದು ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ அன்பு தணிந்து போகும். ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗ್ಬಿಡುತ್ತೆ. என்ன தணிஞ்சிடுமா? ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗ್ಬಿಡುತ್ತೆ, தணிஞ்சு போயிடும். ತಣ್ಣಗಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ஊழியக்கார தாய் பார்த்தா மகளுக்கு ஆகாது, ಸೇವಕರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಮಗಳಿಗೆ ಆಗಲ್ಲ, மகளை பார்த்தா தம்பிக்கு ஆகாது, ಮಗಳನ್ನ ನೋಡಿದ್ರೆ ತಮ್ಮನ್ಗೆ ಆಗಲ್ಲ, தம்பியை பார்த்தா சபைக்கு ஆகாது. ತಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಸಭೆಗೆ ಆಗಲ್ಲ. அந்த காலத்துல நம்ம பிரவேசித்துக் ಒಂದು கொண்டிருக்கிறோம். ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் அந்த அன்பு தணிந்து போகுது? ಯಾಕೆ ಆ ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾಗೋಯ್ತು? கர்த்தர் வருகிற நாட்கள் தொடங்கி விட்டது. ಬರುವ ಒಂದು ದಿವಸ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಬಿಡ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா சொல்லுங்க, சரி கேளுங்க. ನಾನು ಹೇಳೋದನ್ನ ದಯವಿಟ್ಟು ಕೇಳ್ರಿ. போன வாரத்துல சுமார் ஒரு 20% பூமி விட்டு கர்த்தர் எடுத்துட்டார். ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು 20% ಈ ಭೂಮಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕರ್ತನ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. ஏன்னா அவங்க உபத்திரத்தை படக்கூடாது, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಉಪದ್ರವ ಪಡಬಾರ್ದು, கண்ணீர் சிந்த கூடாது, ಅವ್ರ ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸಬಾರ್ದು, துக்கங்களை பார்க்க கூடாது, ದುಃಖಗಳು ನೋಡಬಾರ್ದು, சபையை வன்முறை பார்க்க கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿ ವಂಚನೆಯನ್ನು ನೋಡಬಾರ್ದು. அதுக்காக கர்த்தர் நம்ம பிரியமா எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ಪ್ರಿಯವಾಗಿ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರು. நல்ல எச்சரிப்பா இருக்கணும். ನಾನು ಒಳ್ಳೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ಬೇಕು. குள்ள நிறைய பேரு ನರಿಯನ್ನು ತರ ஒரு கிரிய உங்களை அறியாம உள்ள வரும். ಒಂದು ಕಿರಿಯ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ. அது எப்படி வரும்? ಅದು ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? எப்படி வரும்? ಹೆಂಗ್ ಬರುತ್ತೆ? இந்த முறுமுறுப்பு தான் உள்ள வந்துடும். ನಾವು ಗುಣಗುಣಿಸೋದ್ರಿಂದ ಅದು ಬರುತ್ತೆ. இந்த கோபம் தான் உள்ள வந்துடும். ನಮ್ಮಲ್ಲಿ ಕೋಪ ಇದ್ರೆ ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ, கஷ்டம் தான் உள்ள வந்துடும். ಕಹಿ ಇದ್ರೆ ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ನೀ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. நீ அப்படி எவ்வளவு உபவாசம் போட்டாலும் கர்த்தர் அதை திரும்பிடுவார். ನೀನ್ ಎಷ್ಟೇ ಉಪವಾಸ ಹಾಕಿದ್ರೆ ಕರ್ತನ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ. நீங்க 2 பேர் ஒப்பராவுங்க. ಫಸ್ಟ್ ಇಬ್ರು ಒಂದಾಗಿರಿ. நீங்க 2 பேர் ஒண்ணா ஐக்கியமா ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಇಬ್ರು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಐಕ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் முதல்ல சொல்லிட்டேன், ನಾನು ಫಸ್ಟೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ, பணம் பெருசல்ல, ದುಡ್ಡು ದೊಡ್ಡದಲ್ಲ, வீடு வாசல் பெருசல்ல, ಮನೆ ಬಾಗಿಲು ದೊಡ್ಡದಿಲ್ಲ, காரு வசதி பெருசல்ல, ಕಾರು ಬಂಗ್ಲಾ ದೊಡ್ಡದಿಲ್ಲ, நகை பெருசல்ல, ಒಡವೆ ದೊಡ್ಡದಿಲ್ಲ. உன் ஆத்மாதான் ஆண்டவருக்கு ನಿನ್ನ பெருசு. இந்த ஆத்மாவை நீங்க செல்லி விடாதீங்க. ನಿನ್ನ ಆತ್ಮನ ನೀನಾಗಿ ಹೋಗಕ್ಕೆ ಬಿಡಬೇಡಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 வார்த்தை சொல்லி உங்களை ஊக்கப்படுத்தி நான் கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். ನಾನು ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನ ಖುಷಿ ಪಟ್ಟು ಆಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ತೀನಿ. முதல் வார்த்தை ಫಸ್ಟ್ ಮಾತು மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். ಮತ್ತೆಯು 5:15. 14. மத்தேயு 5:14. ಮತ್ತೆಯು 5:14. ದಯವಿಟ್ಟು ಅದನ್ನ பாருங்க. ದಯವಿಟ್ಟು ಅದನ್ನ ನೋಡ್ರಿ. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೆಳಕಾಗಿದ್ಯಾ? ಲೋಕಕ್ಕೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ನೀನ್ ಏನಾದ್ಯಾ? ಬೆಳಕು. ಬೆಳಕಿದ್ರೆ ಏನು? ಈ ಬೆಳಕ ಅಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதான் இந்த சபைக்கு வெளுக்காய் இருக்கிற பிள்ளை. ನೀನೇ ಸಭೆಗೆ ಬೆಳಕಾಗಿರೋ நீ ಹೆಂಗಸರು. கொடுக்கிற வெளிச்சம் தான் மற்றவரை கர்த்தர் கொண்டு வருகிற நேரம். ನೀನ್ ಕೊಡೋ ಬೆಳಕೆ ಬೇರೆಯವ್ರನ್ನ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಬರೋ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ನಾನ್ ಮತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, உள்ள நிறைய பேர் பல தீய சக்திகள் உள்ள வரும். ನರಿ ತರ ಒಂದು ಕೆಟ್ಟ ಶಕ್ತಿಗಳು ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ, வஞ்சிக்கிற கிளிகள் உள்ள வரும், ವಂಚಿಸೋ ಆತ್ಮಗಳು ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ, வெச்சன ஆவிகள் உள்ள வரும். ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳನ್ನ ತಂದಾಗ உங்களை அறியாம, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ, உங்களுக்கு அறியாம, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ, உங்களுக்கே தெரியாது, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ அது வந்து இங்க சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்துருமா. ಅದು ಬಂದು ಇಲ್ಲಿ ಸಿಂಹಾಸನ ಇಟ್ಟು ಕೂತ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. எப்போ ಯಾವಾಗ நீ முறுமுறுத்தால், ನೀನು ಗುಣಗುಡಿಸಿದ್ರೆ, நீ கோபப்பட்டால், ನೀನು ಕೋಪ ಪಟ್ರೆ, நீ கலக்கப்பட்டால், ನೀನು ಕಲಗ ಪಟ್ರೆ நிச்சயமா அது வந்து உட்கார்ந்து. ಅದು ನಿಶ್ಚಯವಾಗ್ಲೂ ಒಳಗಡೆ அது முன்னால ಬಂದು
நகர்த்த முடியாது. ಅದನ್ನ ಓಡಿಸಕ್ ಆಗಲ್ಲ. அது ஒரு ஆவி போல உள்ள வரும். ಅದು ಒಂದು ಆತ್ಮ ತರ ಒಳಗಡೆ ಬರುತ್ತೆ. அந்த ஆவி ಅಂತ ಆತ್ಮ பேசாது, ಮಾತಾಡಲ್ಲ, உன்ட சொல்லி வராது, ನಿನ್ನತ್ರ ಹೇಳಿ ಬರಲ್ಲ. ஏதோ ஒரு கேப்ல வரும். ಹಾಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಗ್ಯಾಪ್ ಅಲ್ಲಿ அந்த ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இடம் நீ கொடுக்காதபடி ಅದಕ್ಕೆ ನೀನ್ ಜಾಗ ಕೊಡದ್ರೆ ಹಂಗೆ நீ சும்மா ஜெபிக்க. ನೀನು ಬೆಳಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು. உன் ஜெபம் மூலமா ನಿನ್ ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಮೂಲಕವಾಗಿ இன்னொரு அகன்று ஓடணும் இயேசு. ಆ ಸಿಂಹಾಸನ ಇಟ್ಟು ಕೂತಿರೋದು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ இந்த சபையில வெறுமையா இருக்கிறது உங்க மனசு குத்துதா குத்துலையா? ಈ ಒಂದು ಸಭೆ ಈ ತರ ಇರೋದು ನಿಮ್ಗ ಹೃದಯ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇಲ್ವಾ? தயவு செஞ்சு சொல்லுங்க. ದಯವಿಟ್ಟು ಹೇಳ್ರಿ. ஒரு ஆலயம்னா நாளுக்கு நாள் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும். ಒಂದು ದೇವಸ್ಥಾನ ಅಂತ ಅಂದ್ರೆ ಒಂದೊಂದು ದಿವಸನೂ ಒಂದೊಂದು ಆತ್ಮಗಳು ಬರ್ತಾನೆ வந்துட்டே இருக்கணும். ಬರ್ತಾನೆ ಇರ್ಬೇಕು. ஒரு மூலியமா வந்து கொண்டே இருக்கணும். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ அவர் மூலியமா வந்து கொண்டே இருக்கணும். ಅವ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾನೆ நம்ம மூலியமா வந்து கொண்டே இருக்கணும். ನಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ மத ಬರ್ತಾನೆ மூலியமா வந்து கொண்டே இருக்கணும். ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾನೆ. இதுதான் வெளிச்சத்துக்கு அர்த்தம். ಇದೇ ಬೆಳಕಿಗೆ ಅರ್ಥ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல வெளிச்சம் ಒಳ್ಳೆ ಬೆಳಕು எல்லாத்துக்கும் காட்டும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ತೋರಿಸಿ எல்லாத்தையும் ரட்சிக்கும். ಎಲ್ಲ ಕತ್ಲು ಎಲ್ಲರನ್ನು ವಂಚಿಸುತ್ತೆ. எப்படி ஒரு தீர்மானம் பண்ணு. ಯಾವ ತರ ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳಿ. இந்த சபை எந்த நோக்கத்தோட கர்த்தர் உருவாக்கினா, ಈ ಸಭೆ ಯಾವ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಉಂಟಾಕಿದ್ರು, இந்த ஆலயம் எதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்? ಈ ಒಂದು ಆಲಯವನ್ನು ದೇವರು ಏನಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಗೆ நான் பார்த்தவரைக்கும் அந்த மகதான் அந்த மாடியில இருந்து உட்கார்ந்து இருக்கிறது. ನಾನ್ ನೋಡಿದಾಗಿದ್ದಲ್ಲ ಈ ಮಗಳೇ ಈಗ ಮಾಡಿ ಮೇಲೆ ಇದ್ದ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರೋದು. நான் நினைக்கிறேன் ನಾನು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ இந்த மகளை கர்த்தர் ஒரு வித்தியாசமா தான் நடத்துவார் ಈ நினைக்கிறேன். ಮಗಳನ್ನು ಕರ್ತನು ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. ஆனா நான் கோபப்படாதுங்க. ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಕೋಪ ಮಾಡಬೇಡ್ರಿ. அந்த மகள் பெற்ற அபிஷேக காட்டிலும் ಆ ಮಗಳು ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕ ಕಾಲಿನಲ್ಲಿ நீங்க பிறப்பிற அபிஷேகம் வித்தியாசமா இருக்கும். ಅಭಿಷೇಕ ಹೊಂದೋದು ಬೇರೆ ತರ ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதுக்கு நாட்கள் ஆட்கள் குறைந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ಏನಕ್ಕೆ ಜನಗಳು ಕಡಿಮೆ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க எல்லாம் ஸ்திரீங்க, ನೀವೆಲ್ಲ ಹೆಂಗಸರು, உங்களுக்கு ஆட்கள் வேண்டும். ನಿಮ್ಗೆ ಜನ ಬೇಕು. தயவு செய்து ದಯವು ಮಾಡಿ எதுக்கோ நாட்கள் ஒதுக்குறீங்க. ಯಾವ್ದಾವ್ದಕ್ಕೋ ದಿವಸಗಳನ್ನ ಒದಗಿಸ್ತೀರಾ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒதுக்குறீங்க, ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ஒரு ಒದಗಿಸ್ತೀರಾ, ஊருக்கு போறதுக்கு ஒதுக்குறீங்க, ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಒದಗಿಸ್ತೀರಾ, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒதுக்குறீங்க. ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಒದಗಿಸ್ತೀರಾ. அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறாரே, ಆ ಮದುವೆಗೆ ಹೋಗಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಗೆ ಬಲ ಕೊಡ್ತಾರೆ. அந்த ஊருக்கு போறதுக்கு கர்த்தர் ஆரோக்கியம் கொடுக்கிறாரே, ಆ ಊರಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ದೇವರು ಆರೋಗ್ಯ ಕೊಡ್ತಾರೆ. அவருக்கு என்ன நீ செய்யற? ಅವ್ರಿಗೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ வாரத்தை ஒரு நாள் ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ உபாசம் எடுத்து ಉಪವಾಸ ಇದ್ದು இந்த ஆலயத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும். ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில இருளு, ಈ ಕತ್ಲು, சில பிரச்சனை ஆவிகள், ಸಿಲ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋ சில ಆತ್ಮಗಳು, தடைகள், ಕೆಲವು ತಡೆಗಳು, நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை துரத்துவார். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ಅದನ್ನು ಓಡಿಸ್ತಾರೆ. அப்ப அந்த தேவ தூதர்களை கர்த்தர் நிறுத்துவார். ಅಲ್ಲಲ್ಲಿ ದೇವ ದೂತರುಗಳನ್ನ ದೇವರು ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ಇದು ಈ ಜವಾಬ್ದಾರಿ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? என்கிட்டயா? ನನ್ನ ಹತ್ರನಾ? இல்ல அம்மா கிட்டயா? ಅಮ್ಮ ಹತ್ರನಾ? உங்ககிட்டதான். ನಿಮ್ಮ ಹತ್ರನೇ. ஏன்னா உங்களுக்குன்னு ஆண்டவர் ஆலயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ನಿಮಗಂತ ದೇವರು ಒಂದು ಸಭೆಯನ್ನ ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்குன்னு பாரு, ನೋಡ್ರಿ, ನಿಮಗಾಗಿ இந்த பிள்ளைங்க இசைக்கறி வாசிக்கிறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா ಈ இருக்கு. ಮಕ್ಕಳು ಇದನ್ನ ಓಡಿಯೋದು ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ இந்த ಆಶ್ಚರ್ಯವಾಗಿದೆ. ஆடியோ பார்க்கறது எனக்கு ஆசையாகுது. ನನಗೆ ಈ ಒಂದು ಮ್ಯೂಸಿಕ್ ನ ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ಆಸೆ ಆಗಿದೆ. நான் மேல ஒரு வார்த்தை ஒரு அம்மாக்கு சொல்லி ನಾನು இருக்கிறேன். ಮೇಲೆ ಒಂದು ಮಾತನ್ನ ನಾನು ಅಮ್ಮನಿಗೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. அம்மா ஒரு பக்கம் கீபோர்டு பேடு, ಒಂದು ಕಡೆ ಕೀಬೋರ್ಡ್ ಪ್ಯಾಡ್, ஒரு பக்கம் பிள்ளைங்க ஆராதனை பண்ணோம். ಒಂದು ಕಡೆ ಮಕ್ಕಳು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. அதை நான் பார்க்கணுமா? ಅದು ನಾನು ನೋಡ್ಬೇಕಮ್ಮ ಅಂತ. ஆரம்பங்களுக்கு எல்லாம் பேண்டு அது இதுதான். ಆರಂಭದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಆ ಮೂಲನೇ ಇದ್ದಿದ್ದು. நல்லா புரிஞ்சுக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. இந்த பேடு கொடுத்திருக்காரு ஆண்டவர், ಈ ಪ್ಯಾಡ್ ಅನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, கீபோர்டு கொடுத்திருக்காரு. ಕೀಬೋರ್ಡ್ ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு கொடுத்த ஆஸ்களை கர்த்தர் கொண்டு வரணும். ಕರ್ತನಿಗೆ ಇದನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பிள்ளைங்க வந்து உட்காரும் போது ಮಕ್ಕಳು ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳುವಾಗ குட்டி பரலோகத்தையும் பெற்று கொண்டாடப்படும். ಚಿಕ್ಕ ಪರಲೋಕನೇ ಇಳಿದು ಬರಬೇಕು. அதுவே சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. இது நடக்கணுமா நடக்க கூடாதா? ಇದು ನಡಿಬೇಕಾ எப்ப ನಡಿಬೇಡ? நடக்கும்? ಯಾವಾಗ ನಡೆಯುತ್ತೆ? நீ வெளிச்சமா இருந்தாதான் நடக்கும். ನೀನ್ ಬೆಳಕಾಗಿದ್ರೇನೆ ನಡೆಯುತ್ತೆ. நீ வெளிச்சத்தை காட்டினாதான் அது நடக்கும். ನೀ ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸಿದ್ರೆ நீ ನಡೆಯುತ್ತೆ. வாஞ்சமா நடந்தாதான் அது நடக்கும். ನೀನ್ ಅದ ಇಷ್ಟಪಟ್ಟು ನಡೆದ್ರೇನೆ ನಡೆಯುತ್ತೆ. இந்த விரலை எதுக்கு யூஸ் பண்றாங்க? ಈ ಬೆರಳು ಏನಕ್ಕೆ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ? இப்ப சாப்பிடுறப்ப இந்த விரலை எதுக்கு யூஸ் பண்றாங்க? ಊಟ ಮಾಡುವಾಗ ಈ
ஒரு வாழை இலையில பொரியல், உப்பு, ஊறுகாய், சிமெண்ட், சாப்பாடு எல்லாம் போட்டா இந்த விரல வந்து ஊறுகாய்க்கு டேஸ்ட் பண்ணுமா? ಉಪ್ಪಿನಕಾಯಿಗೆ ಟಚ್ ಮಾಡುತ್ತೆ. ಟಚ್ ಮಾಡ್ತಾರ ಇಲ್ಲಪ್ಪ? இப்ப ஊறுகாய் இங்கே தொடங்களா? என்ன தொடங்க சொல்லுங்க. 5 விரல் சாப்பாடு போவோம், ஆனா ஊறுகாய்க்கு மாட்டோம், ஸ்பெஷலா போவோம் இல்லையாப்பா? உப்புகாய்க்கு ಏನು ಹೋಯ್ತದೆ? ஸ்பெஷல். எப்படி நீ சாப்பிட்டுந்தாரோ இந்த 4 விரல அது படக்கூடாது, ஒரு விரல தான் அங்கே போவோம். சொல்றப்ப வாய் ஊறுதா? நான் சொல்ற ஜோக் அடிப்பேன், கொஞ்சம் ஜோக் இல்லாத இருக்கிறப்போ இந்த விரல் இப்படி போதும் உண்மையிலேயம்மா. அது போல நீ இயேசுவை ஒட்டி கூடாது, அது போல ஒத்துக்க கூடாது. ஏன் ஆலயம் உரிமையா இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறைகள் என்ன கேட்கணும்? ನನ್ನ ಹತ್ರ ಏನ್ ಕೊರತೆ ಇದೆ நீங்க சிந்திக்கணும். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು. நான் யாரும் கை காட்டி சொல்ல வரல, ಯಾರನ್ನ ಕೈ ತೋರಿಸಿ ನಾನು ಹೇಳಕ್ ಬಂದಿಲ್ಲ, நான் ஆட்டத்துக்கு வரல, ನಾನು ಆ ಒಂದು ಆಟಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. இந்த ஆலயம் ಈ ಒಂದು ಸಭೆ இயேசுவின் நாமத்திலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும். ಕರ್ತನ ಬರುವಿಕೆ ಆಯುಧವಾಗಿರಬೇಕು. இதை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். ಇದನ್ನ ಹೇಳಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. நல்லா புரிஞ்சுக்குங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நான் யாரை பத்தி எதை பத்தி நான் பேச மாட்டேன். ನಾನು ಯಾರ ಬಗ್ಗೆನೂ ಯಾವ್ದ್ರ ಬಗ್ಗೆನೂ ನಾನು ಹೇಳೋದಿಲ್ಲ. அப்பா இயேசுவை பத்தி தான் நான் ಅಪ್ಪ பேசுறேன். ಏಸಪ್ಪನ ಬಗ್ಗೆನೇ ನಾನು ಹೇಳಕ್ ಬಂದಿದ್ದೀನಿ. நல்லா புரிஞ்சுதுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. என் மேல ரொம்ப பேர் குப்பை கொடுத்தாங்க, என் மேல குப்பை கொடுத்தாங்க, கச்சரா ತುಂಬಾ ಜನ ನನ್ನ ಮೇಲೆ ಕಸ ಹಾಕಿದ್ರು. நான் ஒரு பேரு யாரும் நான் சொல்லல, ನಾನು ಒಬ್ಬರನ್ನ ಕೂಡ ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ. அவங்க நடுவுல கர்த்தரை தூக்கி அடக்க ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ್ರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொல்றேன், ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இன்னைக்கு இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற சில குறைகள் எல்லாம் ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿರೋ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ வெளியே போய் சொல்லாதுங்க, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. வெளியே போய் சொல்லாதுங்க, ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. அது உங்களுக்கே குற்றப்படுத்தும். ಅದು ನಿಮ್ಮನ್ನೇ ತಪ್ಪು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. நீ இந்த தம்பி கீபோர்டு சரியா வாசல் போய் சொல்லாத, ನೀ ಈ ತಮ್ಮ ಹೋಗಿ ಕೀಬೋರ್ಡ್ ಸರಿಗ ಹೊಡೆದಿಲ್ಲ ಅಂತ ಹೋಗಿ நான் பாட்டு பாடுறேன், நான் தம்பி சரியா வாசிக்கலன்னு சொல்லாத, ನಾನು ಹಾಡದೆ ಈ ತಮ್ಮ ಹೋಗಿ ಸರಿಯಾಗಿ ಇದು ಬೇಸಿಕ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. நீ யாருக்கிட்ட சொல்லியோ ನೀನ್ ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ತೀವಿ அவங்க எங்க வந்து நல்லா உட்காருவாங்க, ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಚೆನ್ನಾಗಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ. அந்த டைம்ல அந்த தம்பி அழகா வாசிச்சுட்டானா, ಆ ಟೈಮಲ್ಲಿ ಆ ಮಗ ಚೆನ್ನಾಗಿ ಬಾರಿಸಿದ್ರೆ நீ சொன்ன வார்த்தை என்ன ஆச்சு? ನೀನ್ ಹೇಳಿದ ಮಾತು ಏನಾಯ್ತು? வேண்டாம், ಬೇಡ. நீங்கள் என்ன பண்ணணும்? ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சீர்படுத்திக்கணும். ಎಲ್ಲವನ್ನ ಸರಿಪಡಿಸ್ಕೊಡಿ. சின்ன பிள்ளைப்பா பண்ணாத 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 ಚಿಕ್ಕ நீங்க ಮಗು இதுலயே நீங்க சீர்படுத்திக்கினா ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲೇ ನೀವು ಸರಿಪಡಿಸ್ಕೊಂಡ್ರೆ நீதான் வெளிச்சம். ನೀನೇ ಬೆಳೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, புரியுதா புரியலையாமா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ இந்த ಇಲ್ವಾ? தம்பி கீபோர்டு வாசிக்க இப்ப ஒரு தாறுமாறா வாசிக்கிறாரு, ಈ ತಮ್ಮ ಇವಾಗ ಈ ಕೀಬೋರ್ಡ್ ಹೆಂಗಂದ್ರೆ ಹಂಗ್ ಬಾರಿಸಬಹುದು. இன்னும் கொஞ்சம் காலத்துல எல்லாரும் இந்த தம்பி திரும்ப பார்க்கவே கத்த செய்வாங்க. நல்லா கவனிக்கணும். ಎಲ್ಲ ಗೌನಿಸ್ರಿ. ಎಲ್ಲ அதுக்குதான் யாரை பத்தி யாரு நம்ம சொல்லக்கூடாது. ಯಾರ ಮೇಲೇನು ಯಾರು ಏನು ಹೇಳ್ಬಾರ್ದು. வீட்டுக்கு வீட்டு வாசல், ಮನೆಗೆ ಮನೆ ಬಾಗಿಲು. வீட்டுக்குள்ள கச்சை இங்கே இருக்கும். ಮನೆ ಅಂದ್ರೆ ಕಸ ಇದ್ದೇ அது ಇರುತ್ತೆ. பெரிய அரண்மனை இருக்கட்டும், ಅದು ದೊಡ್ಡ ಅರಣ್ಮನೆ ಇರಲಿ, சின்ன ஜோடி இருக்கட்டும், ಚಿಕ್ಕ ಮನೆ ಇರಲಿ, ஒரு சீட்டு வீடு இருக்கட்டும், ಒಂದು ಶೀಟ್ ಮನೆ ಇರಲಿ, குப்பை வாரி வெளியே போட்டாதான் அது வீடு. ಕಸ ಬಾಚಿ ಹೊರಗಡೆ ಹಾಕಿದ್ರೆ ಅದು ಕ್ಲೀನ್ ಆಗೋದು. அது வெளியிட்ட வந்து வாருவாங்களா, நீங்க வாருங்க? ಅದು ಹೊರಗಡೆ ಇರೋರು ಬಂದು ಬಾಚಿಸ್ತಾರ, ಇಲ್ಲ ನೀವು ಬಾಚ್ಬೇಕು? யாரு வாசனம்? ನಾವೇ. யாரு யாரு ಯಾರು? அப்ப நீ வாரி போட்டதான் அது வீடு. நீ அந்த குப்பையை போட்டு இன்னும் கொஞ்சம் குப்பையை கேட்ட என்ன ஆகும்? கச்சரா வீடு. அது ಕಚ್ಚಡ ಮನೆ ಆಗುತ್ತೆ. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க? ಹೇಳ್ತಾರೆ. அப்ப யாருக்கு அவமானம்? ಯಾರಿಗೆ ಅವಮಾನ? சொல்றவங்க நமக்கு தான் அவமானம். ಹೇಳಿದ நீ ನಮ್ಗೆ. இருக்கிற குப்பையை எடுத்து வெளியே கணச்சிடுங்க. ನೀನು ಇರುವಾಗ್ಲೇನೆ ಆ ಕಸನ ತಗೊಂಡು ಹೊರಗಡೆ யாரா உள்ள வந்திருந்தோம், யாரா ஒருத்தர் உள்ள வந்திருந்தோம், ಯಾರೋ ಒಬ್ರು ಒಳಗಡೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ எவ்வளவு அழகா இருக்குது அந்த வீடு. ಎಷ್ಟು ಅಂದವಾಗಿದೆ ನೋಡಿ ಈ ಮನೆ. யார் அது ஆலோசனை? ಯಾರ್ದದ ಆಲೋಚನೆ? நீ தான் பண்ணணும். ನೀನೇ ಮಾಡ್ಬೇಕು. உன் வீட்டுல இருக்கிற குப்பையை நீ தான் எடுத்து வெளியே கொடு. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರೋ ಕಸ ನೀನೇ ಎತ್ತು ಬಿಸಾಕ್ಬೇಕು. வெளியே இருக்கிற குப்பையை எடுத்து வரக்கூடாது. ಹೊರಗಡೆ ಇರೋದನ್ನ ಕಸ ಗುಡಿಸಿ வெளிச்சமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவருக்கு ஆசை. ನೀನ್ ಬೆಳಕಾಗಿರೋಕೆ ದೇವರಿನ ಆಸೆ. இந்த ஸ்டார் பாருங்க, ಈ ಸ್ಟಾರ್ ಅನ್ನು ನೋಡ್ರಿ எப்படி இருக்குதுங்க? ಯಾವ ತರ ಇದೆ, சொல்லுங்க எப்படி இருக்குது? ಹೆಂಗಿದೆ? ஒரு ஸ்டார் ஒரு மாதிரியா இருக்குது. ಒಂದೊಂದು ಸ್ಟಾರ್ ಒಂದೊಂದು ತರ ಇದೆ. எவ்வளவு பேருக்கு புரியுது? ಎಷ್ಟ್ ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? அது போல தான் நீ மாறணும். ಆ ತರನೇ ನೀವು ಕೂಡ ಮಾರಬೇಕು. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உட்கார்ந்திருக்கிற ஸ்டார், ಇಲ್ಲಿ ಕೂತಿರೋರು ಒಬ್ಬೊಬ್ರು ಕೂಡ ಸ್ಟಾರ್. இந்த ஸ்டார் தான். ಆ ಸ್ಟಾರೇ. அந்த ஸ்டார் போல ஜொலி.
ಆ ಸ್ಟಾರ್ ತರ ನೀವು ಜೋಡಿಸಬೇಕು. ஆனா மங்கி போயிடாது. ಆದ್ರೆ ಮಂಗು ಯಾರಿಗೂ ஆண்டவருக்கு துக்கம் ஆயிடும், ದೇವರಿಗೆ ದುಃಖ ಆಗುತ್ತೆ, பிசாசுக்கு கொண்டாட்டம் ஆயிடும், ಸೈತಾನ್ಗೆ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ, ஆண்டவருக்கு வேதனை படும், ದೇವರಿಗೆ ದುಃಖ ಬರುತ್ತೆ, பிசாசு வெளியே போய் சிரிக்கும், ಸೈತಾನ್ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನಗ್ತಾನೆ. அந்த இடத்துக்கு நீங்க இடம் கொடுக்காது. ಆ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல, ಈ ಜಾಗದಲ್ಲಿ, இந்த சபையில, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ நீதான் விளக்கு, ನೀನೇ ಬೆಳಕು, நீதான் நட்சத்திரம், ನೀನೇ ನಕ್ಷತ್ರ, நீதான் ஸ்டார், ನೀನೇ ಸ್ಟಾರ್, நீதான் மகிமை, ನೀನೇ ಮಹಿಮೆ, நீதான் பாத்திரம். ನೀನೇ ಪಾತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி நீ செய்தா ಆತರ ನೀನ್ ಹೇಳಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாரு. ಕರ್ತರು ನಿನಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾರೆ. ஆதியாகமம் ಆದಿಯಾಗಮ 15:1 15ರಲ್ಲಿ 1 அந்த 12 ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போற. ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನೀವು ನೋಡ್ರಿ. எப்போது ಯಾವಾಗ சொல்லுங்க சொல்லுங்க, எப்போது? ಹೇಳ್ರಿ. இது இப்படி பக்கத்துல வச்சுக்கோ, ಇವತ್ತು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಲ್ಸ್ಕೋ, இந்த வார்த்தை பக்கத்துல வச்சுக்கோ. ಈ ಮಾತನ್ನು ಪಕ್ಕದಲ್ಲಿ அதே மத்தேயு 18:18 வாசி. ಅದೇ ಮತ್ತೆ 18 ಅನ್ನು ಓದು. தயவு செய்து அது உங்களுக்கு வேணும் இப்போ. மத்தேயு 18:18. ಮತ್ತೆ 18:18. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಏನನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀರೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಕಟ್ಟಿರುವುದು. ದೇವರು ಏನ ಮಾಡ್ತಾರ? ನೀವು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನನ್ನು ಈ ಕಟ್ಟಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಐತೆ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಐತೆ ಕಿವಿ ಬೀಳ್ತಲ್ಲ. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಕಟ್ಬೇಕು? ನೀವು ಹೆಂಗೆ ಕಟ್ಬೇಕು? ಹೆಂಗೆ? ಈ ತಮ್ಮನು ನಾನು ಸೇರಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಟ್ಟೋದು ದೇವರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಿ ಕಟ್ತಾರಂತಪ್ಪ? ಎಲ್ಲಿ ಕಟ್ತಾರಂತೆ? ಪರಲೋಕದಲ್ಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವಾಗ ಕೆಳಗಡೆ ಹೋದ್ರಮ್ಮ, ಮತ್ತು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಏನನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀರೋ ಏನ ಮಾಡ್ತಾರೆ? ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ್ದು ನೀನ್ ಏನ್ ಬಿಡ್ತೀಯ ಬಿಚ್ಚು, ಅದು ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಬಿಚ್ಚುವುದು. ಅವರು ಅಲ್ಲಿ ಬಿಚ್ಚಾರಂತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೋಪ ಆದ್ರೆ ಬಿಚ್ಚು. ನನ್ ಮೇಲೆ ಕೋಪ ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡು? ಬಿಚ್ಬಿಡು. ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ದೇವ தூதர்களிட்ட கர்த்தர் பண்றாரு, அப்படி அவுக்குவார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ಇವಾಗ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? கோபங்குதா, ಕಲವರ ಇದೆಯಾ? பிரச்சனைக்குதா, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆಯಾ? சஞ்சலம் இருக்குதா, ದುಃಖ ಇದೆಯಾ? மன்னிப்பு கேளுங்க. ದೇವ್ರ ಹತ್ರ ಸಮಾಪನೆ ಕೇಳ್ರಿ. மன்னிச்சுட்டு ஆண்டவரை பாருங்க. ಸಂಸ್ಬಿಟ್ಟು ದೇವ್ರನ್ನ ನೋಡ್ರಿ. ஆண்டவர் அங்க கட்டி கர்த்தர் மாற்றுவார். ದೇವ್ರು ಅಲ್ಲಿಂದ ನೋಡ್ತಾರೆ. வல்லுனே சொல்லுமா? ಒಂದು ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ இப்ப பாருங்க, இந்த 19வது அதிகாரத்துல சொல்றாரு 3 பேரா மாத்திடுறார். 19ನಲ್ಲಿ 3 ಜನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. 3 பேரா மாத்திடுறார். 3 ಜನ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. முதல் 2 பேரு, ಫಸ್ಟ್ 2, ಆಮೇಲೆ 3 பேர். ಆಮೇಲೆ 3 ಜನ. இந்த 3 பேர் அவுத்துட்டா ಆ 3 ಜನನನ್ನು ಬಿಚ್ಚಿಬಿಟ್ರೆ 10 பேர் கர்த்தர் கொண்டு போறாரு. 10 ಜನನ ದೇವರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியத்தை நீங்க செய்தா, ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಮಾಡಿದ್ರೆ, இந்த திட்டத்தை நீ செய்தா, ಇದನ್ನ ನೀವು ಮಾಡಿದ್ರೆ நீ பார்க்க போற ஆசீர்வாதம் ನೀನ್ ನೋಡೋ ಆಶೀರ್ವಾದ 2026 2026 இடங்கொள்ளாதபடி ஆசீர்வாதத்தின் நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு செய்து ஆசீர்வதிப்பார். இது நடக்கணும், இது நடக்கணும். அந்நிய கண்களல்ல, ಬೇರೆ ಕಣ್ಣುಗಳಲ್ಲ, நம்ம சொந்த கண்ணை கர்த்தர் காண வைப்பார். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಣ್ಣೇ ದೇವರು ಕಂಡು ತೋರಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப பாருங்க, ಆಮೇಲೆ ನೋಡ್ರಿ, நீதான் இந்த சர்ச்சுக்கு விளக்கு, ನೀನೇ ಈ ಚರ್ಚಿಗೆ ಬೆಳಕು, நீதான் இந்த சபைக்கு ஸ்டார், ನೀನೇ ಈ ಸಭೆಗೆ ಸ್ಟಾರ್, நீதான் வார்த்தை, ನೀನೇ ವಾಕ್ಯ, நீதான் பூக்கள், ನೀನೇ ಹೂಗಳು, நீதான் குத்து விளக்கு. ನೀನೇ ಬೆಳಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதெல்லாம் நம்மகிட்ட மாறிச்சுன்னா ಇದೆಲ್ಲ ಮಾರಲ್ಪಟ್ಟು உங்க சபை அசைக்க ஒருவரால் முடியாது. ಈ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಅಲ್ಲಾಡ್ಸಕ್ಕೆ ಯಾರ ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. நீ ஆத்மா தேடி போக வேண்டாம், ನೀನ್ ಆತ್ಮಹತ್ಯೆ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ. அதே ஒரு சபை தேடி டிராவல் வருவாங்க, ಅದೇ ಸಭೆಯನ್ನು ಹುಡ್ಕೊಂಡು ಬರುತ್ತೆ, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬರುತ್ತಾರೆ. ஒரு 4 காருங்க வந்து நின்னுச்சுன்னா போச்சு, ಒಂದು 4 ಕಾರ್ ಬಂದು ನಿಲ್ಲಿದ್ರೆ அது ಸಾಕು, கூட 40 கார் வந்து நிக்கும். ಅದ್ರ ಜೊತೆಗೆ 40 ಕಾರ್ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೆ. இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರು ಜವಾಬ್ದಾರಿ? பிலிப்பா ಪಿಲಿಪಾ பிலிப்பா ಪಿಲಿಪಾ இல்ல இந்த அம்மாவா? ಅಮ್ಮವಾ நீங்க தான். ನೀವೇ. அல்லேலூயா சொல்லுங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது நடக்கணுமா நடக்க கூடாதா? அப்ப உங்க காலத்துல எல்லா காரியத்தை சீர்படுத்தும். கோபப்படாதுங்க.
நான் சொல்றது 2026 டேட் எப்படி மாறுதோ அப்படி நீங்க மாறிடணும். அல்லேலூயா சொல்லு. டேட் எப்படி மாறுது? கேள்வி கேட்குறீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணணும்? இப்படி நின்னுக்குன்னு கரெக்டா நைட்டா பகலா பண்றது. நைட்டா பகலா? நைட்டு கரெக்டா 12:50 இங்க நின்னு முதல் கால ஆண்டவரே நான் உனக்காக வாழ போறேன். இரண்டாவது சொன்னோம் இந்த சபைக்கு நான் ஒரு தூணா இருக்க போறேன். மூன்றாவது சொன்னோம் இனிய வாழ்க்கைலாம் நீங்க தான். இது சொல்லி பாரு. இந்த ஆலயம் உங்களுக்கு சொந்தமா கத்த கொடுப்பார். அல்லேலூயா சொல்ல மாட்டியா? நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அம்மா சொன்னாங்க ஐயா சபை காலி பண்ண சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. காலி பண்ண சொல்றாங்க ஐயா. என் பிள்ளைங்களெல்லாம் எங்க இட்டு போடுது. என்ன சொன்னாங்க? என் பிள்ளைங்களெல்லாம் எங்க இட்டு சபைனா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த சபை காலி ஆயிடுச்சுன்னா இது எங்க எடுத்து போகணும்? வேற எதுவும் வேண்டாம். இது எங்க எடுத்து போகணும்? வீட்டுல இருந்து வாசிக்கலாமா? ஏன் இந்த பிரச்சனை வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்மா சொல்றது வந்து மனசு ஈட்டியாக பார்த்துச்சு. ஏன் அப்படி அழுதுட்டாங்க. நான் சொன்னம்மா இருவாதுமா அடைத்த தேவன் உண்மை உள்ளவர். மனசு ஒத்துக்கிட்டே காரியம் பண்ணி சொல்றாங்க சபையை. என் பிள்ளைங்க எங்க இட்டும் போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்போ கத்தோட நாம மகிமையாகட்டும். தயவு செய்து நெக்ஸ்ட் அவங்க சொல்லணும் நீங்க எவ்வளோ நாள் நியமிக்கிறீங்களோ நியமிச்சு ஆதாரம் பண்ணுங்க, நாங்க தடை செய்ய மாட்டோம்னு சொல்லணும். நான் என்ன சொன்னமா? யார் சொல்லணும்? இந்த ஓனரும் உங்களுக்கு சொல்லணும். அது எப்ப நடக்கும்? நீ வெளிச்சமா இருந்ததான் அந்த இருள் அங்க வந்து நிற்கும். நீங்க உண்மைப்பட்ட ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் பரலோகத்துல அங்க கட்டுவார். நீங்க எது அவுக்கிறீங்களோ கர்த்தர் அங்க அவுக்குவார். நீங்க எதுங்க கட்டுறீங்களோ கர்த்தர் அங்க கட்டுவார். இல்லையா? அடுத்த பண்டிகைக்கு நான் அம்மா கூப்பிட்டு நினைக்கிறானே அப்ப வரப்ப திறனான பிள்ளைங்க இருக்கணும். எவ்வளவு பேர் இருக்கணுமா? நம்ம எங்க இருக்கோம்? நிக்கிறதுக்கு இடம் இருக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தது போல இருக்கணும். எவ்வளவு பேருக்கு இது ஆசை? இது எப்ப நடக்கும்? நீங்க ரெண்டு பேர் கையை கட்டி ஜபிக்கிறப்போ நீங்க எதுக்கு சொல்லி சொல்லி ஜபிக்கணும் அது கத்துறாங்க சொல்லுவார். அதனால சொல்லுங்க. இப்படி செய்தா கடவுள் பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார் பாரு. ஆதியாகமம் 15:1 பாருங்க. அதான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதம். ಯಾವ ಸಂಗತಿಗಳು ನಡೆದಿಲ್ಲಮ್ಮ ಇವಾಗ ನಾನು ಹೇಳ್ದೆ ನೋಡು. ಏನ್ ಹೇಳ್ತೀನಿ? ನೀನೇ ಚರ್ಚಿಗೆ ಬೆಲ್ಲಕ್ಕು. ಆಮೇಲೆ ಇಬ್ಬರಿಬ್ರು ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅದು ದೇವರಲ್ಲಿ ಕಟ್ತಾರೆ ಬಿಸ್ತಾರೆ. ಹಂಗ ತಾನೆ? ಇವಾಗ ಹಿಂಗೆ ಈ ಕಾರ್ಯ தமிழ்ல நல்லா இருக்குது. இந்த காரியம் முடிந்து பின்பு என்ன சொல்றாரு? இந்த காரியம் முடிந்து ಈ ಕಾರ್ಯ ಮುಗಿದ ಮೇಲೆ ಅಬ್ರಹಾಮೇ ನೀ ಭಯಪಡಾದೆ, ನೀ ಭಯಪಡಾದೆ, ನಾನು ಮಗಾ ಏನಂದ್ರೆ ಅಬ್ರಹಾಮೇ ನೀ ಭಯಪಡಾದೆ, ನಾನು ನಿನಗೆ ದುರಾಣಿ ಇರ್ತೀನಿ. கர்த்தரே உங்களுக்கு பெருமாய் இருப்பாராம். கர்த்தரே உங்களுக்கு ನಿಮಗೆ ಬಲನಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தரே உங்களுக்கு கேடகமாய் இருப்பாராம். கர்த்தரே உங்களுக்கு கேடகம். ಕರ್ತರೇ ನಿಮಗೆ ಎಲ್ಲವಾಗಿಯೂ ಇರ್ತಾರೆ. ದಯவு செய்து விட்டுடாதீங்க. ದಯವು ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡಬೇಡಿ.
தயவு செய்து இந்த இடம் அப்படி காலியா இருக்க கூடாது. ಈ ಜಾಗ ಈ ತರ ಖಾಲಿ ಇರಬಾರ್ದು. போய் சந்திங்க. ಹೋಗಿ ಹೋಗಿ ಎಲ್ಲರನ್ನು ಸಂಧಿಸ್ರಿ. வராத பிள்ளைங்களெல்லாம் போய் சந்திங்க. ಬರ್ತ್ಡೇ ಇರೋದ್ರೆಲ್ಲ ಹೋಗಿ ಕರೀರಿ. கூப்பிடு. கரி. போக மாட்டாங்க பிரதர். இல்ல போக வைக்கணும். போக மாட்டாங்க. போகணும். போய்ட்டு ಹೇಳಮ್ಮ. இதெல்லாம் சொல்லி சொல்லி நான் சுஸ்தாயிட்டு விட்டுட்டு இருக்கேன். இல்ல போகாம நினைக்கிறேன் போ. போய்ட்டு இல்லம்மா. ನೋಡು. போம் புள்ள. போய்ட்டு இல்லம்மா. போய்ட்டு இல்லம்மா. ಹೇಳಮ್ಮ. ನಿನಗೆ ದೇವರು ಬೆಲ ಕೊಡಕ್ಕೆ ಸಿದ್ಧಗೊಂಡಿದ್ದಾರೆ ದೇವರು. வர வந்து கேளுங்க. என்னென்ன பண்ணாங்க? அதான் கர்த்தர் சொல்லிட்டாருமா. மத்தேயு 18:18 நீங்க 2 பேரை இணைந்து ஜெபித்தால் சில தடைகள் எல்லாம் கர்த்தர் அங்க உடைப்பார். கண்டிப்பா. சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவுக்குவார். அங்க அவுக்கும் போது இங்க அவுந்து போகும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு நல்ல பெருமை கொடுப்பது நிச்சயம். நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பது நிச்சயம். சபையில போன வாரம் 2 வார்த்தை அறிவிச்சேன். ஒரு வாரம் முழுதும் காலையில 4 மணில இருந்து 6 மணி ஜெபம். திரும்பி சாயந்தரம் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம். குடும்பமா வந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப கர்த்தர் அந்த சபை பாப்பாரா, இஷ்டம் மூடி இருக்கிற சபையை பாப்பாரா? ஜெபிக்கிற சபையை தான் பாப்பாரு. எப்படிமா சொல்லு, எப்படி சொல்லு, புரியுதா புரியலையா? நான் சில டைம் இந்த பக்கம் போவேன், லாக்கா இருக்கும். 50 பேர் வேண்டாம் சொல்லுங்க, அல்லையே சொல்லுங்க. 50 ಜನ ಬೇಡ, ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಂದು ಒಳಗಾಲ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ದೇವರೇ ಇದು ನೀನ್ ಸಮಯಪ್ಪ ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೈ ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡು. ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ನಿನ್ ಕೈ ಹಿಡ್ಕೊಂತ, ಏನ್ ಮಗಳೇ ನಿನಗೆ ಬೇಕು? ಅಪ್ಪ ನನಗೆ ಆತ್ಮ ಬೇಕಪ್ಪ ಅಂತ ಕೇಳು. ನೀನ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ, ದೇವರೇ ಇಲ್ಲಿ ಕಲ್ಸ್ಕೊಡ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಮೊಳಗಾಲ ಹಾಕಿ, ಕೆಲ ಮೊಣಕಾಲನ್ನ ಹಾಕಿ ಈ ವಾಕ್ಯ ಬಂದು ನೀವು ಎತ್ಕೋಬೇಕು ದಯವಿಟ್ಟು. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. அப்பா, இந்த சின்ன பிள்ளைங்க அல்லப்பா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் வெளிச்சமா ஆக போகிற பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், அக்கிரமமா மாற்றுங்கள். இது என்னோட ஆளையும் என் நாளையை எனக்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இது எனக்காக உண்டு பண்ணியிருக்கிற ஆளையும் நான் துடிப்பதற்கும் கைகளை தட்டுவதற்கும் பாடுவதற்கும் எனக்கு சொந்த தாய்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்று இந்த பிள்ளைகள் உணர்த்தும் இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளைங்க எல்லாம் இழப்படுப்பா. இந்த சபை கனி கொடுக்கிற மரங்களாக மாற்றணும். ஒரு பொங்கலா உருவாக்கணும். சாக்கு போக்கு சொல்ல நாட்கள் போகும், மஞ்சிக்கிற நாட்கள் சொந்த நாட்கள் போகும். இனி இருக்கிற கொஞ்சம் போகும். உனக்காக வாழபடி, உனக்காக நடித்தபடி, உனக்காக பேசல. துங்கள் வல்லமை, துங்கள் வல்லமை. அப்பா, மாம்சமா இருக்கிறோம், எங்க சிரிக்க கோபம் வரும்பா. நாங்க மாம்சமா இருக்கிறோம், எங்க உள்ளத்துல கசுப்பு வரும். நாங்க மாம்சமா இருக்கிறோம், எங்க உள்ளத்துல கலக்கம் வரும்பா.
நீங்க எவ்வளவு நாள் நீங்க நம்பிக்கணும் அவ்வளவு நாள் நாங்க விட்டு கொடுக்கிறோம் அப்படி என்று சொல்லி ஆர்ப்பரிக்கட்டும். என்னை கடந்து போன பிள்ளைகள் எல்லாம் சபை தேடி வரட்டும். இது உங்களோட ஆலயம் ஆண்டவரே, இது உங்களோட ஊழியம் அப்பா. ஒன்று காலத்தில் இதை அழைத்து போகிற சபை மாறக்கூடாது. இயேசு நாமத்தில் இந்த வருகையின் அப்பா உங்களுக்கு ஒரு 3 வார்த்தை சொல்லி இருக்கிறார். இதை கருப்பிடிங்க. பாருங்க, நம்ம எதிர்த்து ஜெபிக்கும் போது பல பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு வருவாங்க. என் வாழ்வில் நீ வந்தீரையா, இந்த வாழ்விலுக்கு தந்தீரையா. இது சும்மா ஒரு கோலஸ் அல்லம்மா, உன்னத்தை ஒழுக்கிற ஒரு கோலஸ்.
பாவத்தை தொடுகிற ஒரு கோரஸ், மனுஷன் தொடப்பட்டு இழுத்து கொண்டு வருகிற கோரஸ். இது பலவீன திறக்கப்படுகிற ஒரு வார்த்தை. உண்மை சொல்ல இந்த பாடலை பாடி பல இடத்துல கத்தர்கள் முடியுமா அனுபவிக்கிறோம். பாருங்க, பேங்க் அடிக்கிற கைத்தாட்டாங்க, நீங்க முடிச்சு பாருங்க. என்னை பழகும் என்னை மறந்தாலும் இதற்கத்தாலே என்னை